வணக்கம். குடியாத்தம் குமரன். டெட் பாடி, லக்காடி, எடப்பாடி, மோடியின் மொரட்டு அடிமை, கொத்தடிமை, டம்மி பீஸு எடப்பாடி பழனிசாமி. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது. என்ன சொல்றது? வாய் அடக்கத்தோடு பேசு எடப்பாடி. இல்லை அரசியல் உன்னை அடக்கம் பண்ணிடுவாங்க மக்கள். ஏதோ நடக்க போகிற ஏப்ரல் 23 தேர்தலில் உன்னை மக்கள் அடக்கம் பண்ணிடுவாங்க. உனக்கு தான் பேச வருமா? என்ன வேணாலும் பேசுவையோ. நீ ஒரு பெரிய மனுஷனா இல்லை பிளக்கா பையனாயா? நான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன். 70 வயசு மேலே ஆகுதுல உனக்கு. நீ ஒரு பெரிய மனுஷனா இல்லை பிளக்கா பையனா, பொறுக்கி பையனா, போக்கிரி பையனா? சொல்லு. நீ என்ன நாலாந்தர பேச்சாளரா? உன் கட்சியில் சிவரஞ்சனி, ஒசூர் சிவரஞ்சனி லாஜில் ரைடில் மாட்டாள் விந்தியான்னு ஒரு ஐட்டம். அவள் இஷ்டத்துக்கு பேசிட்டுருக்காள். அந்த மாதிரி நீ ஆம்பளை ஐட்டமையா? நீ விந்தியா ஒரு பொம்பளை ஆகிட்டோம்னா அவன் கட்சி பேச்சாளர் சிவரஞ்சனி ராஜ ரைடில் மாட்டினான். உலகத்துக்கே தெரியும். அவள் இஷ்டத்துக்கு பேசுகிறா. நீ அவள் ஆளுன்னு சொல்லி அவளை வண்டி குத்த அமைச்சிக்கிற. அவள் விந்தியா பொம்பளை ஆகிட்டோம்னா நீ ஆம்பளை ஐட்டமாயா? நான் எடப்பாடி கேட்குறேன். நீ ஆம்பளை ஐட்டமா? இஷ்டத்துக்கு பேசுவா நீ? கலைஞர் எவ்வளோ பெரிய தலைவர். உங்கள் தலைவர் எம்ஜிஆரே மரியாதை கொடுத்தார். 1000 தான் ஜெயலலிதா கலைஞர் பேசியிருந்தாலும் கைது பண்ணியிருந்தாலும் கலைஞர் மீது ஒரு மரியாதை வைத்திருந்தார். என்ன பேசுகிற நீ? நீ யாரை சொல்கிற? அதாவது இந்த ஆள் என்ன பேசுகிறான்னு உங்களுக்குலாம் தெரியும். நம்ம சேனலில் நிறைய முறை பேசியிருக்கோம், தினமும் பேசிட்டு இருக்கோம். இந்த எடப்பாடி பழனிசாமி போக்கிரித்தனமாக பொறுக்கித்தனமாக பேசுகிறான். இருந்தால் கலைஞரை சிறை வச்சிருந்தாரான்னா நம்ம அதை பேசிட்டோம். கலைஞரை சிறை வச்சிருந்தாரு, அதுக்கு ஆதாரம் இருக்குது. நான் வந்தால் வழக்கு தொடருன்னு சொல்கிறான். ஜெயலலிதாவை சிறை வைத்திருந்து ஜெயலலிதாவை கொன்றது இவர்கள். ஜெயலலிதாவை அப்போலோ மருத்துவமனையில் சசிகலாவோடு சேர்ந்து நீங்கள் எல்லாம் சிறை வைத்து ஜெயலலிதாவை கொன்ற கொலைகாரர்கள். ஏற்கனவே எடப்பாடி கொடநாடு கொள்ள வழக்கில் கொலைகாரன், அக்விஸ்ட்டு, திறன, ஊழல்வாதி, கரப்ஷனு, கலெக்ஷனு, கமிஷனு எல்லாம் டெட் பாடி, எடப்பாடி அடிமை எல்லாம் நீதான். என்ன நீ கலைஞரை சிறை வச்சிருந்தாங்கன்னு சொல்லி தளபதி பேசினேன். அதுக்கு நாங்கள்லாம் ஒன்று வெற்றி செஞ்சோம். அதுக்கு உன்னால் இன்னும் பதில் சொல்ல முடியல. இப்போ உன்னை பற்றி பேசுகிறார் முதலமைச்சர் தலைவர் தளபதி. அதுக்கு நீ பதில் சொல்லியா? அங்கங்கே தென்னையில் படுத்து கிடந்த ஆளு எடப்பாடி பழனிசாமி. எங்கள் தலைவர் தளபதி, முதலமைச்சர் தலைவர் தளபதி சொன்னார்னா அவர் சொன்னது உண்மை. நீ எப்போ தென்னையில் படுத்து கிடந்த? ஊருட்டு ஓடி போனிய. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்துட்டு நீ ஒளிஞ்சிருந்தே. அந்த காலமெல்லாம் மறந்துட்டியா? பல ஆண்டுகளுக்கு முன்பு உன்னிடத்தில் இளமை துள்ளும் பொழுது உன் ஊர் சிலுவம்பாலியமா ஊரை? சிலுவம்பாலியத்தில் ஒரே வீட்டில் 3 பேர் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். எடப்பாடி டெட்பாடி அடிமை லக்காடி எடப்பாடி பழனிசாமி. நீ பிறந்த சிலுவம்பாலியம் ஊரத்தில் உன் பங்காளிங்கோ வீட்டுக்குள்ள ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். காட்டு பண்ணியை ஈட்டில குத்தி கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி 3 பேர் ஈட்டில குத்தி கொலை பண்ணி கிடந்தாங்க உங்க பங்காளிங்க. யாரு என்னன்னு விசாரிக்கும் போது உனக்கும் உங்க பங்காளிங்களுக்கும் உன் எதிர் பங்காளி அவங்களுக்கும் செத்து கிடந்தாங்க. 3 பேர் ஈட்டில குத்தி கொலைப்பட்டு 2 பேருக்கு தகராறு. என்ன தகராறு? உன் குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் கேட்டால் சாராயங்காசுறதுல தகராறு. அந்த காலத்தில் டெட்பாடி லக்காடி அடிமை எடப்பாடி பழனிசாமி குடும்பம் எடப்பாடி சாராயங்காசி பொழிச்சவங்க சிலுவம்பாலியத்தில் சாராயங்காசி பொழிச்சவங்க. அந்த வரலாறு கரெக்டாக தெரியணும்னா மரியாதைக்குரிய சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர், சேலத்தில் மாவட்ட திமுக செயலராக இருக்கிற அண்ணன் TM செல்வகணபதி அவர்களை கேட்டால் தெரியும். இன்றைக்கு இருக்கிற திமுக அமைச்சரான ஈரோடு முத்துசாமியை கேட்டால் தெரியும். விஜய் கட்சிக்கு போயிருக்கிற செங்கோட்டையனை கேட்டால் தெரியும். சாராயங்காசில் 2 பேர் தகராறு. அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்த வேலை என்னன்னு கேட்டால் வெள்ளம் மண்டி வச்சிருந்தார். அந்த ஆளு வெள்ளம் ஆளாடி கரும்பு அவங்களுடைய காட்டில் கரும்பு வலிச்சு ஆளாடி அந்த வெள்ளத்தை தயார் பண்ணி அந்த வெள்ளை எடுத்துட்டு போய் மண்டியில் விற்கிற வியாபாரம் தான் எடப்பாடினுடைய டெட்பாடி லக்காடி அடிமை எடப்பாடி பழனிசாமியோட வேலை. அந்த வெள்ளம் தான் சாராயம் காசு தேவைப்படுது. வெள்ளம் இல்லாமல் சாராயம் காசு முடியாது. அதிலே கருப்பு வெள்ளம்னு வரும். அந்த அழுக்கெல்லாம் எதுவும் பியூரிஃபை பண்ணாமல் அப்படியே அந்த கரும்பு சாறு வருது பாருங்க, அதை பியூரிஃபை பண்ணி சக்கெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா நம்ம கடையில் குடி மாதிரி கரும்பு ஜூஸ் மாதிரி பியூராக தயார் பண்ணி அதை கொப்பரில் போடுறது நம்ம பயன்படுத்துகிற வெள்ளம், வீட்டுக்கு பயன்படுத்துகிற வெள்ளம். எதுவுமே சுத்தம் பண்ணாமல் அந்த சக்கை புழு பூச்சோட வெள்ளம் தயாரிப்பான். கருப்பாக இருக்கும். அதுதான் சாராயங்காசத்துக்கு. அப்படி சாராயங்காசுற வெள்ளத்தை சாராயங்காசுறவங்களுக்கு சப்ளை பண்ணது தான் இந்த எடப்பாடி பழனிசாமி, இந்த டெட்பாடி, இந்த லக்காடி அடிமை எடப்பாடி பழனிசாமி. அப்போது எடப்பாடி குடும்பமே சாராயங்காசிச்சு சிலுவம்பாலியத்தில். அப்போ நேர் பங்காளிங்க, எடப்பாடிக்கு நேர் பங்காளி, அவங்களும் சாராயம் காய்ச்சினாங்க. 2 பேரும் சாராயம் காசும் போது தகராறு அந்த எதிரணியில் 3 பேர் போட்டு தள்ளிட்டாங்க எடப்பாடி அந்த பங்காளிஸ். அப்போ பல பேர் போலீஸ் ஆடும்போது அதில் முக்கியமான குற்றவாளி யார் என்று கேட்டால் இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக 4 வருடம் முதலமைச்சராக இருந்த டெட்பாடி அடிமை, மோடியின் அடிமை, கொத்தடிமை, இந்த லக்காடி எடப்பாடி ஒரு குற்றவாளி. அப்போ எடப்பாடி போலீஸுக்கு பயந்துன்னு பல மாதங்களாக எடப்பாடியும் அவரோட பங்காளிகளும் மேற்குமலை தொடர்ச்சி, சேலத்தை ஒட்டி உள்ள மேற்குமலை தொடர்ச்சி மலைகளிலே பதுகி இருந்தாங்க. அப்புறமா செங்கோட்டையை காப்பாற்றினார். இதெல்லாம் வரலாறு.
இப்போ டிவிகே கட்சியில் செங்கோட்டையன் அவரு தான் காப்பாற்றினார். அதன் பிறகு இன்னொரு கொலை வழக்கு வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி. இது யாரை பத்தியா சொல்ற? திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தாங்க, சிறை வச்சிருந்தாங்கன்னு யாரை பத்தியா சொல்ற? டெட் பாடி எடப்பாடி. அப்புறமா இன்னொரு கொலை கேஸ்ல மாட்டார். அப்போ எடப்பாடி போலீஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறது யாருன்னு கேட்டா மீண்டும் அதே பெயர் தான் சொல்லுகிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் சேலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் டி.எம். செல்வ கணபதியும் அண்ணன் ஈரோடு முத்துசாமியும் காப்பாற்றினார். அதை இப்ப சமீபத்தில் சொன்னது யாருன்னு கேட்டா மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிற அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் சொன்னார். ஸோ இவ்வளோ பெரிய குற்றவாளி நீ கொடநாளில் என்ன திருடன ஒன்று தான் தெரியும். திருடனி உன் திருட்டை பார்த்தது 3 பேர் கொலை பண்ண கொலகாரணி, மிகப்பெரிய ஊழல்வாதினி, கிரிமினல் குற்றவாளினி, எந்த வகையிலும் எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி திமுக குறித்து பேசுவதற்கு தகுதி இல்லாதவனி, டேபிள் கீழே போய் ஒரு மோசமான பொம்பளை சசிகலா காலில் எப்படி போய் விழுந்தனே, எப்படி தவழ்ந்து போன, அந்த மாதிரி காலில் விழுந்தது நான் பார்த்ததே இல்லை. கோயிலில் கூட யாரும் இப்படி சாஷ்டாகமா படுத்ததில்லை. அந்த மாதிரி சாஷ்டாகம் படுத்து ஜெயலலிதா சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சரானவனி அந்த போட்டோ இன்னைக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் காட்டுறார். நீ எங்களை பற்றியெல்லாம் பேசும்போது அந்த போட்டோ இந்த போட்டோ காட்டுறார். இப்படி போட்டோ ஒன்று காட்டுறார். இப்படி ஒரு போட்டோ காட்டுறார். ஒரு போட்டோ பாருங்கன்றார். அந்த போட்டோ நீ படுத்து கிடக்குற, நல்லா படுத்திருக்க, நல்ல உடம்பே தர தட்டிக்குது, உடம்பே தர தட்டிச்சு. அப்படியே இப்படி படுத்துக்கிற சாஷ்டாகமா அந்த சசிகலா காலு, அந்த சசிகலா செருப்பு உனக்கு போட்ட முதலமைச்சர் பதவி பிச்சை ஆச்சா. நீ ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லை. ஜெயலலிதா கால். நீ ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லை. சசிகலா கால். ஜெயலலிதா கூட பரவாயில்ல, வாய் தெரியும் ஜெயலலிதா வந்துச்சு, ஜெயலலிதா கூட பரவாயில்ல. சசிகலா கால், சசிகலா செருப்பு உனக்கு போட்ட பிச்சை முதலமைச்சர். யாரை பத்தி பேசுற? ஒரு மரியாதை தர்றவனுக்கு அங்கங்க நீ தென்னையில படுத்து கிடந்தவன் தான் கொலை பண்ணிட்டு, மேற்கு தொடர்ச்சி மலையில நீ பதுகி இருந்தவன் தான் கொலை பண்ணிட்டு. அதான் எங்க தலைவர் தளபதி சொன்னாரு. அது ஏன் அவனுக்கு கோவம் வருது? உங்க தந்தை கலைஞர் திருட்டுறையில் இருந்தாரண்ணே, அது நீ பார்த்தியா? சரி, கலைஞர் திருட்டுறையில் இருந்தாங்கன்னு பேசுறீங்க, அவனுக்கு எல்லாரையும் கேட்குறேன். உங்க எடப்பாடிங்க 70 வருஷம் இருக்குமா? 70 வருஷம் முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி கலைஞர் திருட்டுறையில் ஏறி வந்தாரன்றே. அப்போ உங்க வீட்டு பொம்மளைங்கள்லாம் இன்னைக்கு அவங்க தாத்தா பாட்டியா இருப்பாங்க, எல்லாம் பாட்டியா இருப்பாங்க, இல்லை செத்து போட்டுருப்பாங்க. அப்படி கலைஞர் திருட்டுறையில் ஏறி வந்தாருன்னு சொல்றீங்களே, அப்போ உங்க வீட்டு பொம்மளைங்கள்லாம் இளைஞர் இருக்கும்போது என் தலைவர் கலைஞரோடு டிக்கெட் எடுக்காம திருட்டுறையில் வந்தவங்களா? அப்படி உங்க வீட்டு பொம்பளைங்கள்லாம் இன்னைக்கு பாட்டிங்கோ செத்து போட்டவங்க உங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் சொன்னாங்களா? கலைஞர் திருவாரூர்ல திருட்டுறையில் வரும்போது நாங்கள் கலைஞருக்கு கூட நாங்கள்லாம் ஒன்னா வந்து வரச்சின்னு சொன்னாங்களா? என் தலைவர் கலைஞர் திருட்டுறையில் வரும்போது உங்க வீட்டு பொம்பளைங்கள்லாம் என் தலைவர் கலைஞரோட அவங்களுக்கு டிக்கெட் எடுக்காம திருட்டுறையில் வந்தாங்களாடா? பாடூஸ் பசங்களா? என் தலைவர் கலைஞரை பார்த்து திருட்டுறையில் இருந்தாருங்க. எச்சப்பொறிக்கு பசங்களா, கேப் மாதிரி பசங்களா, மேமானி பசங்களா, களவாணி பசங்களா, ஜாடு மாடு பாடுகால் அக்காடி பசங்களா? ஐயோ, என் தலைவன் கலைஞருடைய அப்பா முத்துவேல் அந்த காலத்திலே ஒரு நிறைய நிலம் வச்சிருந்தாரியா? அந்த காலத்திலே வசதியானவரியா? அவங்க போட்டோ வரும், 7 வயசு 10 வயசு போட்டோ, பேட்மிண்டன் ஆடுற மாதிரி கோட்டு சூட்டு போட்டு நிற்பாரு. அப்போ கூட வசதியாக இருந்திருப்பாங்க. திமுக முதல்ல கார் வாங்கினவரியா எங்க தலைவர் கலைஞர்? எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால வீடு வாங்கினவரியா எங்க தலைவர் கலைஞர்? கோகுலாபுரத்தோட வீடு. அந்த காலத்தில் அவருடைய கதை வசனத்துக்கு எக்கச்சக்கமான சம்பளம். அவர் ஒரு ஸ்டார் எழுத்தாளர், அவர் ஒரு ஸ்டார் கதாசிரியர். அவர் பேனாயிலிருந்து சொட்டுக்கிற ஒரு துளி மைக்கோ அன்னைக்கு பல நூறு, இன்னைக்கு பல லட்சம், அன்னைக்கு பல நூறு. அவர் பிறவிலே வசதியானவர். அவர் ஏன் திருட்டுறையில் வரணும்? கொடநாட்டில் திருடன் எடப்பாடி, கொடநாட்டில் 3 கொலை பண்ண கொலகாரன் எடப்பாடி, ஊழல்வாதி எடப்பாடி. என் தலைவரை பத்தி பேச உனகனையா தகுதிக்குது? அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் உன்னை காரி தூணு பண்டைய காரி துப்புறாங்க. உன்னை என்ன சொல்றது? ஒரு பெண் உன்னை காரி துப்புறாங்க, அவங்களுக்கு போய் பதில் சொல்லியா? உனக்கு தெம்பு இருந்தா திராணி தான் திமுக ஆட்சியில் என்ன குறைக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டு கேளியா? அதை விட்டு என்னன்னு கேட்டா காமராஜருக்கு இடம் கொடுக்கலையா, அவங்களுக்கு இடம் கொடுக்கலையா, இவங்களுக்கு இடம் கொடுத்தியா? நீ கலைஞர் இடம் கொடுத்தியா? உன் வீடு ஏறி வந்தாரு என் தலைவர் தளபதி, வீடு இடம் கொடுத்தியா? கேட்டா கோட்டுப்புறத்தில் கொடுக்குற, எங்க அடையாறுல கொடுக்குறேன்னு நீதிமன்றம் கொடுத்துச்சு தலைவர் கலைஞருக்கு. திமுகவின் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் நீதிமன்றத்துக்கு போனாரு, நீதிமன்றம் இடம் கொடுத்துச்சு கடற்கரையில. என்ன பேசுற எடப்பாடி டெட் பாடி? யோ என்ன பேசுற? 500 ரூபாய் தலை கொடுத்துட்டு, ஒரு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு, பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு, புடவை வாங்கி கொடுத்துட்டு, வேஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு ஒரு கூட்டத்தை நிறுத்திட்டா நீ பெரிய மயிறு மக்களின் தலைவரா? பெரிய மயிறு மக்களின் தலைவரானே? உங்க கூட இருக்கிற நீ ஒரு திறனை. அதனால தான் மோடி பார்த்து, ஈடி பார்த்து, ஐடி பார்த்து, போலீஸை பார்த்து, திகார் ஜெயில பார்த்து பயப்படுற. உங்களோட கூட்டணி அத்தனை பேரும் ஊழல் பண்ணிக்கிறான். பிஜேபி கவர்மெண்ட்டை பார்த்து, மோடி பார்த்து, ஐடி பார்த்து, அமலாக்குத்துறை பார்த்து, ஜெயில பார்த்து பயப்படுற திருட்டு பசங்க, திருட்டு கூட்டணி, ஊழல் கூட்டணி, அடிமைகளின் கூட்டணி. யாரை பார்த்துறா பேசுற? தளபதி பத்தி திருட்டுறையில் இருந்தாலும் திருடா சொல்றாங்க. திருடா எடப்பாடி திருட்டுறையில் இருந்தாங்களோ பாலிடால் குடிச்சாங்களா? நீ ஊத்தி குத்தியாடா? நீ ஊத்தி கொடுத்தியா? அதனால தான் உன் போட்டோ வச்சு செய்யறான் உதயநிதி ஸ்டாலின். போட்டோ காட்ட பத்தி காலில் சாஸ்தாகமா உளுந்து கிடக்குறிய, அது ஒரு போட்டோ பாருயா. எடப்பாடி நீ சசிகலா காலில் சாஸ்தாகமா உளுந்து கிடக்குறப்பா, அது ஒரு போட்டோ போறியா? நீ இல்ல கட்டி கூட உன்னுடைய இனி வருகிற எதிர்கால சந்ததிகள்
தலைமுறை தலைமுறைக்கு அந்த போட்டோ ஒரு அவமானச்சனை எடப்பாடி உனக்கு. நீ ஜெயலலிதா காலில் விழுந்துச்சுன்னா தப்பே கிடையாது. அந்த அம்மா எல்லாரையும் வாழ வச்சிச்சு. ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி சசிகலா இப்போ தாத்தா பாட்டி கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. கொலை பண்ணிட்டு கொலகாரன், திருடன், ஊழல்வாதி, ஃப்ராடு, கேப் மாதிரி, முள்ள மாதிரி, முற்றோக்கி, 420, 420, 840, லக்காடி, பாடூசு, எடப்பாடி, மோடியின் முரட்டு அடிமை. நீ கலைஞரப்பா திருட்டுல இல்லையா? திருட்டுப்பையா எடப்பாடி, நீ திருட்டு பையன், நீ கொலகாரன், நீ ஊழல்வாதி. அண்ணன் உதயநிதி செருப்புல அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறார். உன்னால் பதில் சொல்ல முடியும் எடப்பாடி. பார்த்து மரியாதை பேசு மாவன, மரியாதை பேசு. வேற யாருன்னா இருந்தா செருப்பு பிஞ்சுடன் சொல்லுவேன். ஏதோ முதலமைச்சர் மரியாதை கொடுக்குற அரண்மனை நாயே அடக்குடா வாயன்னு சொல்ற மாதிரி அடிமை கூட்டத்தின் அடிமை நாயே அடக்குடா வாயே, லக்காடி நாயே, எடப்பாடி நாயே அடக்குடா வாயே. பார்த்து பேசு, மரியாதை பேசு. பட்டா நீயே ஜெயிக்க மாட்ட. எடப்பாடி எழுதி வச்சுக்கோ. என் தலைவர் தளபதி ஸ்டாலின், எங்க தலைவர் தளபதி 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு திமுக தனிப்பெருமையோட ஆட்சி அமைக்கோ. எங்க தளபதி முதலமைச்சர், எங்க அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர், எங்க அமைச்சர் பட்டா இந்த 5 வருஷம் ஜெயிலுக்கு போல. கலைஞரை பார்த்தா சிறை வச்சாங்கன்னு சொல்ற. பார்த்தா நீ போறடா சிறைக்கு. எடப்பாடி நீ சிறைக்கு போறப்பா. இந்த முறை நீ அதிமுக முன்னாள் மந்திரி அத்தனை பேர் சிறைக்கு போறீங்க. நாங்க அனுப்புறமோ இல்லையோ, பிஜேபி தீகாரில் போட்டு கட்சியை கேப்சர் பண்ண போறான். நீயே ஏடிஎம்கேவை கூட்டி கொடுத்துட்ட, காட்டி கொடுத்துட்ட பிஜேபிக்கு. நீ எல்லாம் எங்க தலைவர் தளபதி பத்தி, கலைஞர் பத்தி பேசுற. மரியாதை பேச எடப்பாடி டெட் பாடி இல்ல மரியாதை கேட்டு. நன்றி வணக்கம். நான் பதிலை சந்திக்கிறேன். குடியாத்த குமரன்.